அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ரியா, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்டி. என்ன முடிவு பண்ணிருக்க? ரியா, நீ சொன்ன மாதிரி என்ன கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டு மாடி, நான் ஏதாச்சும் சென்னை எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல காலேஜா சேர்ந்து படிச்சுக்கிறேன். ஆமா, இந்த முடிவெடுக்க உனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்காக்கும். விடிஞ்சா கல்யாணம், இப்ப முடிவு எடுத்துக்கலாம். முடிவு இதை ஒரு வாரம் முன்னாடி எடுத்துருக்கணும். என்ன ரியா இப்படி சொல்ற? நானே என்ன பண்ணேன்னு யோசிச்சு இப்ப இந்த முடிவை நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். நான் இப்படி எல்லாருக்காகவும் யோசிச்சேன்னா கடைசியில என் படிப்பை நான் விட்டுட்டு நான் சும்மா தான் இருக்கணும். நான் அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம இருக்கேன். சரி பரவாயில்ல விடு, நீ எப்படினாலும் இந்த முடிவை தான் எடுப்பேன்னு எனக்கு ஒரு உள் மனசு சொல்லிட்டே இருந்து பார்த்துக்க. அது வர சந்தோஷம். நீ என்ன கலெக்டர் ஆகி தான் இந்த ஊருக்கு என்ன திரும்ப வரணும். சரியா? சரி ரியா, எனக்கு அப்பாவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விடுமகா, பாத்துக்கலாம். அப்பாவெல்லாம் நான் ஏதாச்சும் சொல்லி நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீ வந்து நல்லா படிச்சு கலெக்டர் ஆகும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ரியா, நீயாச்சும் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டியே. ஏ லூஸ், நான் ஒன்னும் புரிஞ்சுக்காம எப்படி இருப்பேன்? சரி ரியா, இங்கிருந்து நான் எப்படி போறது? இங்கிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகவே 1.5 கிலோமீட்டர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த மண்டபம் வேற கொஞ்சம் காட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் மகா, நீ எதுவும் யோசிக்காத. இப்போ ரிசப்ஷனுக்கு கிளம்பு. ரிசப்ஷன் முடிஞ்சு எல்லாரும் கொஞ்சம் தூங்குனதுக்கு அப்புறம் அப்படியே நீ பேரடி. சரி ரியா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாத்துக்க. நான் ஒரு நாளுமே வெளியே எங்கேயுமே போனதே இல்லை. இப்போ உங்களெல்லாம் விட்டுட்டு நான் தனியா போறேங்கிறப்ப அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லூஸ், எதையுமே நினைச்சு ஃபீல் பண்ணாத. உன் கலெக்டர் கனவை மட்டும் நீ யோசிச்சு நீ எல்லா முடிவையும் எடு. எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். அழுவாத மகா, அதான் நான் இருக்கல. நான் எல்லாமே பாத்துக்கிறேன். அப்பாவை அம்மாவெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். சரி மகா, அப்ப நைட் ரிசப்ஷன் முடிஞ்சோடனே யாருக்கும் தெரியாம நான் கிளம்பிடுறேன். என்னது, இந்த கல்யாணத்துல இருந்து ஓடி போறீங்களா? ஐயோ, இந்த கூட்டமா? ஒட்டு கேட்டுங்க போலயே. இதுங்களுக்கு தெரிஞ்சா ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருமே. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதானே, ஏதோ ஓடி போறதுக்கு பிளான் போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அவ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? கல்யாணம் பண்ணியா அழுவுறா? ஏக்கா, அது நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் இல்லக்கா. எங்களெல்லாம் விட்டு போறான்ட்டு அதாக்கா அழுதுட்டு இருக்கா. என்ன என்கிட்ட போய் சொல்றீங்களா? நீங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் வரோம். என்ன, அவ யாரையாவது லவ் பண்றாளா? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. ஏன்க்கா இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் எதுக்கு நீ ஓடி போறதுக்கு பிளான் போட்ட மாதிரி இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சோன்னு பேர வேண்டியதான் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிய? என்ன கதை? ஒழுங்கா சொல்றீங்களா? இல்லைன்னா உங்க அம்மா உங்க அப்பாட்ட சொல்லி எல்லாரும் கூட்டு வரட்டுமா? சின்ன பொண்ணாக்கா ப்ளீஸ்க்கா நீங்க எதுவும் சொல்லாதீங்கக்கா. அது என்னன்னா, உண்மையே சொல்லுங்க. தேவலாம் பண்ணாதீங்க. கல்யாணம் வர வந்துட்டு வேற இந்த மாதிரி எல்லாம் பண்ண வர உங்க குடும்பத்துக்கு தானே அசிங்கம். ஏக்கா, அது நான் உண்மையை சொல்லிடுறேன்க்கா. அக்கா, அது மகா வந்து கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு என்ன, படிச்சா போச்சு. அது இல்லக்கா பிரச்சனை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு எங்க அத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ என்னடானா நடுவுல மகா கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க, இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் சரி வராது, வீட்டுல தான் இருக்கணும், அது இதுன்னு சொல்றாங்க. கிருஷ்ணன்ட்ட சொன்னா அவங்க வந்து படிங்க, அப்படி படிக்க வைக்கிறேன், எவ்வளவு நாள் படிக்க வைக்கிறேன் அப்படி அவங்க சொல்றாங்க. இப்படி மாத்தி சொல்றாங்க. எங்க அம்மா அப்பா என்னடானா பிறகு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியாரும் புருஷனும் சொல்றதா முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் மகா வந்து படிக்க முடியாதுன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அதுக்கு என்னடி, இது சின்ன விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு ஓடி போகணுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கியே? அக்கா, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மகாவை படிக்க வைக்கலன்னா அவ கனவு என்னக்கா ஆகுறது? அவ வந்து கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியும்லக்கா, அவ நல்லா படிப்பா, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான்ட்டு. கரெக்ட் தான். இருந்தாலும் இதை முதல்ல உங்க அம்மா அப்பாட்ட நீங்க சொல்லிருக்கணும்ல. இப்போ கடைசி நேரத்துல இப்படி பண்ண என்ன அர்த்தம்? எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் வச்சிருக்காவே. இவ்வளவு பண்றத பார்த்தா நம்மளுக்கு கல்யாண சாப்பாடு கிடைக்காது போலயே. ஏடி, நான் 2 நாள் கழிச்சு வேணா ஓடி பொங்கடி. மட்டன் குழம்பு எல்லாம் வேஸ்டா போயிரும். அதை நம்பி வீட்டுல வேற 2 நாளா சோறு பொங்கல. ஐயோ, அவனுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு வேற சோத்து முட்டிக்கு தெரியுதுங்க. சின்ன பொண்ணக்கா ப்ளீஸ்க்கா, இது யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. ஏ ரியா, யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றிய? நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டு நாளைக்கு கல்யாணம் நின்றா யாருக்கு அசிங்கம்? அக்கா, நீங்க ஏன்க்கா அப்படி ஏன்க்கா யோசிக்கிறீங்க? நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன். மகா ஒருவேளை கலெக்டர் ஆகி வந்தானா எவ்வளவு பெருமை, நம்ம ஊருக்கே பெருமை தானக்கா. அப்படி யோசிங்கக்கா. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா. ரிசப்ஷன் முடிஞ்சோடனே இவளை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் மட்டும் ஏத்தி விட்டுருங்கக்கா. நீங்க 3 பேரும் சேர்ந்து. என்னது, நாங்க 3 பேரும் சேர்ந்து பஸ் ஏத்தி விடணுமா? இது என் மாமியா கேள்விக்கு மட்டும் தெரிஞ்சு எங்களை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல போட்டு அவளை வறுத்து பொரிச்சு குழம்பு வச்சு தின்றுவா. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. இங்க இருந்து பஸ் ஸ்டாப்பே ஒரு 1.5 கிலோமீட்டர் வருதுக்கா. கொஞ்சம் எப்படியாச்சும் போய் ஹெல்ப் பண்ணி பஸ் மட்டும் ஏத்தி விட்டுருங்கக்கா. நாளைக்கு இவ கலெக்டர் ஆனா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தானே பெருமை. உங்களால தானே இவ கலெக்டர் ஆக போறா. ஓ, எனக்கு இப்ப புரியுது. அப்போ இவளை நாங்க அழகா பஸ் ஏத்தி விட்டோம்னா இவ படிச்சு கலெக்டர் ஆவா, மகா கலெக்டர் ஆகுறதுக்கு நாங்க தான் காரணம். அப்படிதானே? அதேதான்க்கா விஷயம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம்க்கா. கலெக்டர் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அவ செய்வாக்கா. ஆனா அவ கலெக்டர் ஆகணும்க்கா. அது உங்க கையில தான்க்கா இருக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. ஹெல்ப்னு வாயை திறந்து 2 பேரும் கேட்டியே, என்னால எப்படி பண்ணாம இருக்க முடியும்? இரு, இந்த பின்னாடி ஒரு 2 டம்மி பீஸுங்க இருக்குல்ல, அதுங்கிட்ட பேசிட்டு வரேன். வேற நான் ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கேன், அந்த 2 பேரும் ஊரெல்லாம் போய் கொட்டடிச்சு என்ன நாட்டி போடுவாளுவே. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கக்கா. ஏ ஒத்தரோசா, இழுவே பாவண்டி, இவங்க 2 பேரும் பேசாம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமாடி? ஏ சின்ன பொண்ணு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இது என்ன சின்ன காரியமா? அவளை படிக்கணும்னு ஆசைப்பட்டாவனா வீட்டுல சொல்லி இருக்கணும். அப்படி கல்யாணம் வேற கொண்டு போய் கடைசியில பொண்ணு ஓடிட்டா நினைச்சுக்கே. அந்த கிருஷ்ண பையன் பாவம் தானே.
ஆ வேற இதுக்கு நம்மளும் துணைன்னு தெரிஞ்சா எம்மா நம்ம மாமியாரோட பத்தி தெரியாது ஆடாருன்னு ஆடிப்படுவாள்வே. ஆமா சின்ன பொண்ணு, ஏற்கனவே என் பிரிய என்ன சும்மா எப்படா அடிக்கன்னு காத்து கிடக்கான். இந்த விஷயத்துல நானும் இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன போட்டு கொண்டு விடுவோம் பத்துக்க. ஏப்ல ஏதாச்சும் லவ் மேட்ரு இல்ல வேற எதுவும் பிரச்சனை அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் உள்ள படிக்கணும்னு சொல்லிட்டு அல்வா படிக்கிற பிள்ளையில ஆசைப்படுது. இந்த பிள்ளைய படிக்க விடாம ஒரு கல்யாணம் பண்ண நல்லா வாடி இருக்கும். கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஒருவேளை கலெக்டர் ஆனா நம்மளுக்கும் தானடி பெருமை. அது கரெக்ட் தான். நல்லா படிச்சு கலெக்டர் ஆனா பரவாயில்ல. ஒருவேளை கலெக்டர் ஆகலன்னா வெறும் ஓடி போனது இதுவே இல்லாம போயிருமே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா மகாவை பத்தி? மகா எவ்வளவு ஒரு புத்திசாலி, எவ்வளவு ஒரு அறிவாளி, எப்படி நல்லா படிப்பா உனக்கு தெரியுமா? இந்த ரியா தான் கொஞ்சம் கூமிட்ட பத்துக்க படிப்பு கம்மியா வரும். இந்த மகா அப்படி கிடையாது, நல்லா படிப்பா. இப்ப சின்ன பொண்ணு நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டிய இந்த பஸ் ஸ்டாப் வரை கொண்டு போய் விட்டா போதும் பத்துக்க. நைட் எல்லாரும் தூங்கிடுவாள் ரிசப்ஷன் முடிஞ்சு. அப்ப கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடும். பஸ் ஏத்தி விட்டனா அப்புறம் அவ எங்கேயாச்சும் போய் படிச்சுக்கிடுவா பத்துக்க. சரி பண்ணுவோம், வேற படிப்பு விஷயம். சரி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், பிரச்சனை இல்ல. நீங்க எவ்வளவு கல்யாணம் நின்னுட்டா வேற நம்மலாம் நாளைக்கு போய் சோத்த பொங்க வேண்டியதா இருக்கும். மட்டன் குழம்பு ஒண்ணும் கிடைக்காம போயிருமே. அடைச்சு ஓத்துக்கு செத்தவள. ஏக்கா அதை பத்தி கவலையே படாதீங்கக்கா. மகா வந்து அங்க சென்னை போய் படிச்சு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு இங்க மட்டன் என்ன எல்லா வகையிலயும் உங்களுக்கு நல்ல ட்ரீட் வச்சிருக்கேன்க்கா. எல்லா நான்வெஜ்ஜும் உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுறேன்க்கா. அப்படியா? அப்ப சரி அப்ப சரி, நான் பாத்துக்கிறேன். ஒரு பீஸ் ஒத்துக்கிட்டு ஏ ஒத்தரோசா. எனக்கும் பிரச்சனை இல்ல. ஏ மகா, உன்னை கலெக்டர் ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அடிச்சு பிடிச்சாச்சு ஒண்ணு மறைச்சு நான் பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏத்தி விடல. என் பேர் ஒத்தரோசா கிடையாது. ரியா இப்ப சந்தோஷம் தானே? நாங்க கரெக்டா போய் பஸ் ஏத்தி விட்டுறோம். சரிக்கா, சந்தோஷம் தான்க்கா. சரிக்கா, ரிசப்ஷன் முடியட்டுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்க சரியா? சரி சரி முடிஞ்ச உடனே டான்னு வந்து நிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏ ரியா, மறக்காம எங்களை கூட்டு போய் ட்ரீட் வச்சிடணும் சரியா? கண்டிப்பா வச்சிடறேன்க்கா. நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மகா நீ கலெக்டர் ஆயிட்டு தான் ஊருக்கு வரணும் சரியா? கண்டிப்பா நான் கலெக்டர் ஆயிருவேன்க்கா. சரி ரொம்ப சந்தோஷம். சரி நாங்க அங்க போய் பந்தியில போய் சாப்பிடுறோம். நாளைக்கு காலையில பந்தி நடக்குமா இல்லையான்னு கூட தெரியல. இப்ப போய் நாங்க சாப்பிட போறோம். சரிக்கா. ஐயோ இந்த 3 முட்டா பீஸுங்களை நம்பி இவ்வளவு அனுப்ப முடியுமா? கரெக்டா கொண்டு பஸ் ஸ்டாப் கொண்டு சேர்த்துருங்களா என்னன்னு தெரியலையே. இதுகளே ஊரை சுத்திக்கிட்டு வம்பு பண்ணிட்டு தெரியுங்க. தேவையில்லாம மெதுவா பேசிக்கலாமோ, தேவையில்லாம இவ்வளவு கூட்டி சேர்க்க வேண்டியதாயிட்டே. சரி பாப்போம். ஏ மகா, திரும்பவும் சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காதே. அதான் 3 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் இருக்காங்கல்ல. சரி ரியா, நான் அழுகல. அடியே என்னடி இப்படி மாசம் நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, ரிசப்ஷனுக்கு நேரம் ஆயிட்டு. இம்மா அந்த கிளம்புறேன் 5 நிமிஷம் தாமா. Dress மட்டும் மாத்திர முடிஞ்சி. அவ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா? ஏ மகா என்னாச்சு? இப்ப கிளம்பு, நேரம் ஆகுதுல. ஏமா அது மகாக்கு கொஞ்சம் தலை வலிக்குன்னு சொன்னாமா, அத கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. சரியா இருமா, நான் இப்ப எல்லாமே கிளப்பி கூட்டு வரேன். சரி இந்த பெயிண்ட் அடிப்பாங்களே அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் அந்த 10 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா. சரிம்மா ரொம்ப லேட் பண்றாதீங்க. கொஞ்சம் அளவா மேக்கப் போட்டு வாங்க, வேற பியாய் மாதிரி மேக்கப் அடிச்சு விட்டுறாம. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அழகா பண்ணி நான் கூட்டு வரேன், நீ போமா. சரி சீக்கிரம் கிளம்புங்க. இந்த அம்மா வேற எங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம இவ வேற சீக்கிரம் கிளம்புங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு. என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். மகா விடிஞ்சா நம்மளுக்கு கல்யாணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மகா உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா கிருஷ்ணா. மகா எனக்கு உன்கிட்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அப்புறம் நீ என்ன நினைப்பியோ அப்படின்னு தோணும். அதனால சொல்றதே இல்ல. அதை நான் இப்போ உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க கிருஷ்ணா. மகா அது அது எப்படி சொல்றதுன்னே தெரியலையே மகா. ஐ லவ் யூ மகா. மகா நான் உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன அது பாட்டுக்கு சைலண்டாவே இருக்க? கிருஷ்ணா என்ன சொன்னீங்க? என்ன மகா நீ, நான் உன்கிட்ட எவ்வளவு நாளா சொல்லணும்னு நினைச்சு இப்ப திடீர்னு சொல்லியிருக்கேன். நீ என்ன சொன்னீங்கன்னு கேக்குற. அப்ப உண்மையாவே நான் சொன்னது நீ கவனிக்கலையா? கிருஷ்ணா அது கொஞ்சம் தலை வலிக்குது கிருஷ்ணா, அதனாலதான் எதுவுமே கவனிக்க முடியல. சாரி கிருஷ்ணா. சரி பரவாயில்ல விடு மகா, அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடல, அதுக்கப்புறம் ஃபுல்லா நீ என் கூட தானே இருக்க போற. அப்புறம் நம்ம எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். யோ போட்டோகிராஃபர், போட்டோ ஒண்ணு நல்லா அழகா சூப்பரா வந்திருக்கணும். ஒழுங்கா இடம். ஏம்மா இருக்கிறது தானமா போட்டோல வரோம், ஒழுங்கா தானே எடுக்கிறேன். அதான் போட்டோல ஏதாச்சும் பிசுறு தட்டிச்சு ஒண்ணு நான் பிசுறாக்கிடுவேன் பாத்துக்க. ஐயா பார்க்க அழகா லட்சணமா இருக்கு. பேசுறது பேரு அம்மா கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். பொண்ணு என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சிரிங்க. அண்ணே அது மகாக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுன்னா அதான் கொஞ்சம் டல்லா இருப்பாங்களா இருக்கும். எடுங்க நான் பாத்துக்கிடலாம். சரி வேற ஏதாச்சும் போஸ் கொடுக்கீங்களா? மகா ஏதாச்சும் போஸ் கொடுக்கலாமா? வேண்டாம் கிருஷ்ணா, ரொம்ப தலைவலியா இருக்குது. வேண்டாண்ணே நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு எடுத்துக்கிறோண்ணே. சரி வாவ் இந்த பொண்ணு அழகா இருக்க.
அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு 4-5 போட்டோ எடுப்போம். இவன் என்ன நம்மள தான் போட்டோ எடுக்காம போல. சரி நம்மளும் கொஞ்சம் போஸ் கொடுப்போம். எப்பா போட்டோ எடுக்கிற தம்பி, இங்க நாங்க வந்திருக்கோம்ல, எங்களையும் சேர்த்து போட்டோ எடு. ஒரே அங்கேயே எடுத்துட்டு இருக்கா. டிஸ்டர்பன்ஸ். ஒரு பேர் அழகிய போட்டோ எடுத்து அப்படியே ட்ரெண்ட் ஆயிடலான்னு பார்த்தா இந்த பார்ட்டிஸ் எல்லாம் போட்டோ எடுக்க சொல்லி ஒரே தொந்தரவா இருக்கு. அடே எட்டி மிதிச்சனா கேமரா எங்க போய் விழுன்னு தெரியாது பாத்துக்க. போதும். சாரி மேடம், வேற ஏதாச்சும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களை அழகா எடுக்கிறேன். அட போடா, நிக்க போற கல்யாணத்துக்கு போட்டோ வேற போட்டா போவியா? ஏலே இன்னும் என்னலே அங்கேயே போட்டோ எடுத்துட்டு இருக்கா? இங்க நாங்க வந்து நிக்கோம்ல, எங்கள போட்டோ எடு. பாட்டி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏலே போட்டோ எடுக்கிற வேலைய மட்டும் பாரு. Dress எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எதுவும் குறை சொல்லிட்டு இருக்காத பாத்துக்க. என்ன ட்ரெஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம். மாப்பிள்ளை பொண்ணு இங்க பாருங்க. எடுத்தாச்சு. எப்பா போட்டோகிராஃபர், போட்டோ நல்லா விழுந்திருக்கா? போட்டோல நான் நல்லா இருக்கனா? கிளவிக்கு ஆசையா பாரு. பாட்டி எல்லாரும் சூப்பரா இருக்கியே. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏயா பேராண்டி, இங்க உன் பாட்டி பச்சைக்கிளி வந்து நிக்கே, கண்ணு தெரியுதா இல்லையா? ஒரே என் பேத்திய தான் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பாட்டி ஒன்ன பார்க்காம இருப்பனா? நீ சிம்ரன் மாதிரிலாம் இருக்கா? ஏலே நடிக்காத. ஐயா கிளவி கரெக்டா கண்டுபிடிக்கி. சரி அக்கா வாங்கக்கா, நம்ம வந்து பந்தி வைக்கிற இடத்துல போய் பாப்போம். இங்க சின்ன சிறுசுங்க நல்லா ஆசையா போட்டோ எடுக்கும். வேற நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா வெக்கப்படும். ஆமாக்கா, பொண்ணு தாய் சொல்றது கரெக்ட் தான். சரி ஐயா, போட்டோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. இப்பதான் நல்லா ஆசையா போட்டோலாம் எடுக்க முடியும். அந்த காலத்துல என் கல்யாணத்துல நான் எத்தனை போட்டோ எடுத்தேன்னு தெரியுமா? இந்த பச்சைக்கிளி ஆரம்பிச்சிட்டு என்ன கூடாது. வாங்கக்கா போவோம், இன்னும் நிறைய பேர் போட்டோ எடுக்கணும்னுக்காக பாருங்க. சரி வாங்க போவோம். எல்லாரும் இங்க இருக்காங்க. இந்த அஜித் பையன் எங்கதான் போனானே தெரியல. ஏ சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரி வருமாடி? பாரு எவ்வளவு ஏற்பாடு பண்ணி எவ்வளவு செலவு பண்ணி தடபுடலா கல்யாணம் வச்சிருக்காவ. நம்ம வேற கல்யாணம் பொண்ணை கொண்டு அங்க போய் விட்டு வேற பஸ் ஏத்தி விட்டு அதெல்லாம் சரி வருமா? அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் பயமாவுல கிடக்கு. நம்ம தான் அந்த காரியத்தை செஞ்சோன்னா அவ்வளவுதான், என்ன ஆக போதோ. ஏப்ல சொல்ல போனா நான் அப்ப கூட சரி தைரியமா பசி ஏத்தி விட்டுலான்னு நினைச்சேன் பத்துக்க. இப்பதான் எனக்கு நேரம் ஆவதான் எனக்கு திக்குன்னு இருக்க பத்துக்க. என்ன பண்ண தெரியாதனமா நாங்க கொண்டு போய் விடுறோம்னு சொல்லிட்டோம். நம்ம அந்தால விட்டு கேட்டதோடு இல்லாம அந்தால போனோம் இல்ல, தேவையில்லாம போய் வம்பு இழுத்துட்டோமோ. பேசாம எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை பார்த்துட்டா. இல்ல அந்த பிள்ளைக்கு பிடிக்காத கல்யாணம் வேற. சரி கலெக்டர் ஆனா சரி நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சந்தோஷப்படுவான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்ல. சரி வாக்கு கொடுத்தாச்சு, வேற என்ன பண்றது? எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அரும்பாடு பட்டாச்சும் அந்த பிள்ளையை கொண்டு பஸ் ஸ்டாப்ல கொண்டு விடுவோம். ஆமா, இந்த மண்டபம் வேற காட்டுக்குள்ள பார்த்து கல்யாணத்தை வச்சிருக்காவே. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் 1 கிலோமீட்டர் மேல ஆகும் போல. நடந்துதான் போகணுமோ? நடந்துதான் போனோம். வேற என்ன ஆட்டோ பிடிச்சா போக முடியும்? ஆட்டோ பிடிச்சு போய் வேற ஆட்டோக்காரன் ஏதாச்சும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டா வேற என்ன பண்ண முடியும்? அந்த மகாப்பிள்ளையே மறைச்சு 300 எப்படியா மறைச்சு கொண்டு போக வேண்டியதுதான். ஆமா சின்ன பொண்ணு, நம்ம அதுக்கப்புறம் மாட்டிக்காம இருக்கணும் பாத்துக்க. அதுதான் கொஞ்சம் பயம். அதெல்லாம் மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து களத்துல இறங்குறோம், கல்யாண பொண்ணை தூக்குறோம், கலெக்டருக்கு படிக்க வைக்கிறோம். ஆமா, ஏதோ இவ சொந்த காசு போட்டு படிக்க வைக்கிற மாதிரி தான். போவியா? ஏப்ல நம்மளால படிக்க வைக்க முடியலனாலும் அவளை கொண்டு படிக்கிறது வைக்கிறதுக்காக தான் ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் வண்டியாச்சும் ஏற்றி விட முடியல. அடுத்த நினைச்சு சந்தோஷப்படுத்திருக்கேன். வருங்கால கலெக்டர் ரெடியாவா? சரி பில்டப்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, குறைச்சிக்க. ஏம்மா என்ன சின்ன பொண்ணு உத்தரசா ராதிகா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கே, ரொம்ப சந்தோஷமா. நம்ம வீட்டு கல்யாணம் நாங்க வராம எப்படின்னா? சரிம்மா எல்லாரும் சாப்பிடலாமா? யாம வெளியே வந்து நிக்கிய மண்டபத்துல போய் இருக்கலாம்ல, பனி வேற விழுதுல்ல. என்ன எல்லாரும் சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் சரி கொஞ்ச நேரம் கணக்குல காத்தாடுன்னு போட்டு வந்தேன்னா. சரிம்மா சரி, அப்ப சீக்கிரம் உள்ள வாங்க, வேறங்க இருட்டா வேற கிடக்குல. சரிங்கண்ணா. என்ன பந்தல் கிந்தல்லாம் அழகா போட்டிருக்கேன்னா, சூப்பரா இருக்குண்ணா. ஆமாண்ணோ, கல்யாண வீடு மாதிரி தெரியலண்ணா, ஏதோ நல்ல கோயில் கூட மாதிரி இருக்குண்ணா, நல்ல ஜகஜகன்னு இருக்கு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. வீட்டுக்கு கல்யாணம் வேற, நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பார்த்து செஞ்சிருக்கேம்மா. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்காம நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் பாக்குறேன். சாப்பிடுனா வந்து சாப்பிடுங்க. என்ன அத நாங்க ஏற்கனவே சாப்பிட்டோம்ல. சாப்பிட்டீங்கம்மா, சரி இருந்தாலும் திரும்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சாப்பிடுங்க. சே, இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. பாவண்டி இந்த மனுஷன் தட்டி துடிச்சு போயிருவாரு பொண்ணை காணலன்னா. ஆமா சின்ன பொண்ணு, பாத்தியா பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காவன்னு. என்ன பண்ண, எல்லாம் நேரம். சரி விதிப்படி நடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். ரிசப்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைய பஸ் மட்டும் ஏற்றி விட்டுருவோம். ஒரு வழியா அஜித்த கண்ணுல பாத்தாச்சுப்பா, எவ்வளவோ நேரம். இல்ல அஜித் எங்கெல்லாம் போயிட்டா? ஒரு போட்டோ எடுக்க வருவேன்னு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். சரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துடலான்ட்டு வாழை காணோம். கல்யாண வீடுனா சும்மாவா? நீ ஒபாட்டுக்கு சேலையை கட்டிட்டு மேடையில போஸ் கொடுக்கா, நான் பாரு எல்லா இடமும் போய் வேலை செய்யாண்டா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி அப்போ ஒருத்தரை பாவம் ஒத்தையில செஞ்சுட்டு இருக்காவ, அதனால சரி நானும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணேன். அந்த மனுஷன் என்னடான்னா என்ன பார்த்த உடனே மூஞ்சி தூக்கிட்டு போறாரு. என்ன விஷயமோ எனக்கு தெரியல. நிறைய பேர் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க சொன்னாவல்ல, எல்லார் வீட்டுக்கும் ஒழுங்கா கொடுத்தியா? 2-3 வீட்டை விட்டுட்டுலாம் வந்திருக்கா. அவ்வளோ ஃபோன் போட்டு அப்பாட்ட ஒரு மாதிரி பேசினாவ. அதான் அப்பா கொஞ்சம் கோவத்துல இருப்பான்னு நினைக்கேன்.
நான் என்ன பண்றது, அவசரத்துல ஏதாவது ஒரு 2 3 வீடு மறக்கதான் செய்யும். அதுக்கு இந்த ஆள் என்னடான்னா மூஞ்சி தூக்கில வச்சுட்டு இருக்காரு. இவன் என்ன அங்கேயே குசு குசுன்னு பேசிட்டே இருக்கான், நம்மளும் அங்க பார்க்கவே மாட்டேங்கானே. சரி எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். கீர்த்தி வரியா போட்டோ எடுக்கலாம். ஏ ரியா, அவள் எதுக்கு கூப்பிடுற? அவ வேற என்கிட்ட பேசுறதே சரியில்லை. இந்த வரேன் நீ. ஏலே என்னது சரியில்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவளுக்கு உன் மேல கொஞ்சம் ஏதோ லவ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன் சைடு லவ். வேணா சொல்லு, அடுத்த இதுல உனக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சும்மா இரு ரியா, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. நானும் காலேஜ்ல வேற பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அவ மூஞ்சும் கண்ணாடியும். ஏலே ஏன் இப்படி சொல்ற, அவ உன்ன ரொம்ப விரும்புறாங்க. போறியா, சும்மா இது பண்ணாத. சரி கோவப்படாத, போட்டோ மட்டும் எடுப்போம். ஸ்மைல் ப்ளீஸ். கிருஷ்ணா போட்டோ எடுத்தது போதும், நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கவா? சரி மகா, மத்த ஸ்டில் எல்லாமே நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆ டேய் அண்ணா, என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிற, உங்க ஆள் வந்தவன தங்கச்சியெல்லாம் மறந்துட்ட போலயே. அப்படிலாம் இல்லம்மா கீர்த்தி. டேய் நடிக்காதடா. சரி ரியா, நான் கிளம்புறேன். அதானே ஒரு போட்டோக்கு வந்தா போஸை கொடுத்தா உடனே பறந்துடுறது. சரி நாளைக்கு உன் ஆளப்ப கூட்டு வா கல்யாணத்துக்கு. நானே அவளை கூப்பிட்டு வரலான்னு தான் பார்த்தேன், அவ வர்ற மாதிரி இல்ல. சரி நான் போய் வேற ஏதாச்சும் வேலை போய் பார்க்கேன். பந்தியில வேற ஆள் இல்ல, நான் போய் பார்க்கேன். சரி சரி.